ஒரே ஒரு வசனம் பார்த்தோம். 7:6. எப்படி 7:6? ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் பாருங்க, ஆபிரகாம் யாரு? வாக்குத்தத்தங்களை பெற்றவன். எல்லாமே எப்படி இருக்கு? இன்விசிபிளா இருக்கு. இவன் மெல்கிசேதேக்க பார்க்கறான். யார? மெல்கிசேதேக்கு. அவன் சாலேமின் ராஜா. He is the image of Christ, Jesus Christ. அந்த சாலேமின் ராஜாவை பார்த்து இவன் என்ன செய்யறான்? தான் கொள்ளையடித்த பொருள்கள் தசம பாகத்தை கொடுக்கிறான். நல்லா கவனி. இப்போ இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பேச அம்புட்டு பேரும் கொஞ்சம் வெளியில் இருந்தீங்கன்னா உள்ளே வந்துருங்க. நீ இங்கே சொல்லலை, வெளியில் சேனலுக்கு வெளியே இருந்தால் உள்ளவா. நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நீங்கள் அழகாக பதில் சொல்கிறேன் 10 நிமிஷத்தில். ரைட். இப்போ இந்த யார்? மெல்கிசேதேக்கு. அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாமின் கையில் தசம பாகத்தை வாங்குகிறான். வாங்கின உடனே வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஏற்கனவே வாக்குத்தத்தம் தான் வாங்கிட்டான்ல, அதுக்கப்புறம் நீ வேற என்ன ஆசீர்வதிக்கிற? வாக்குத்தத்தத்தை வாங்குவது என்பது ஆசீர்வாதம் இன்விசிபிளா இருக்கு. ஆனா தசம பாகத்தை வாங்கின பிறகு இன்விசிபிள் வாக்குத்தத்தம் விசிபிள் ஆசீர்வாதமா மாறுது. கையை தட்டு. தசமபாகத்தை பத்தி பேசுறீங்களா? ஆமா, நான் தசமபாகத்தை பத்தி பேசல, விசுவாசத்தை பத்தி பேசுறேன். Faith activates the promises. Like tithe is a sign of faith. விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாம் தசமபாகத்தை கொண்டு போய் மெல்கிசேதேக்கு கொடுத்த உடனே இன்விசிபிளா இருந்த ப்ராமிஸ் எல்லாம் இவன் கையை வச்ச உடனே விசிபிள் ஆசீர்வாதமா மாறுது. கையை தட்டி. இப்ப தெரியுதா ஏன் உனக்குள்ள 100 வாக்குத்தத்தம் இருந்தும் அது இன்விசிபிளா இருக்கு? ஏன் விசிபிளா வரல? ஏனென்றால் இது விசிபிளா மாறணும்னா அது பிளெஸ்ஸிங்கா மாறணும். அந்த பிளெஸ்ஸிங்கா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, when we give our tithe, தேவன் எனக்கு அருளின எல்லா ஆசீர்வாதங்களிலும் இருந்து 10ல் 1 பங்கை நான் தசமமாக எடுத்து வைக்கிறேன். இதை பிரசங்கிப்பதில் எந்தவித வருத்தம் எனக்கு இல்லை. ஏனென்றால் தசமமாகம் என்பது என் விசுவாசத்தின் அடையாளம். அதை வச்ச உடனே என்ன ஆகுது? ப்ராமிஸ் பிளெஸ்ஸிங் ஆக்டிவேட் ஆகுது. புரிகிற மாதிரி சொல்லவா? ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தை மெட்டீரியலைஸ் ஆக்குது, விசிபிளாக மாற்றுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காந்தம் இந்த மண்ணில் போட்டு புரட்டணுன்னு கருப்பாக அந்த காந்த மண் வருது பார்த்தீங்களா? அதை ஃபுல்லாக நீங்கள் பேப்பரில் போட்டுருங்க, அது பாட்டுக்கு அப்படி கிடக்கும். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த மேக்னெட்டை கொண்டு வந்து கீழே அப்படி வச்சோன்னே சரட்டுன்னு எந்திரிக்கும் பாருங்க. அது வரைக்கும் படுத்து கிடந்த அந்த காந்த மண் என்ன செய்யுது? டக்குன்னு அப்படி எந்திரிச்சு நிற்குது, முள்ளமன்றி மாதிரி நிற்குது. அப்படித்தான் உனக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குமா? நீ தசமபாகத்தை வச்சோன்னே சரட்டுல எந்திரியா. புரியுதா? சிலருக்கு அப்படி செத்தே கிடக்குது. ஏன்னா காந்தம் வரவே இல்லை. காந்தம் வந்தாதான் காந்த மண் என்ன செய்யுது? என்னோட விசுவாசத்தை கடவுள் உசுரோடு இருக்கிறாரு, அவரை நான் கனம் பண்றேன்னு நான் வந்து தசமபாகத்தை காட்டுறப்ப அந்த ஆசீர்வாதம் என் மேல வருது. தூக்கிட்டு இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்குது. ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்ற ஆபிரகாம் முதற்கொண்டு மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்பொழுதுதான் அவன் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. So tithe is a sign of faith. Tithe is a sign of faith. When you give, so when I sow my tithe, I show my faith. When I sow my tithe, I show my faith. நான் என் தசம பாகத்தை விதைக்கும் போது என் விசுவாசத்தை நான் காட்டுகிறேன். என் விசுவாசத்தை நான் காட்டும் போது என்னுடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. ஸோ தசம பாகங்கள் என்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. ஆகவே என்னுடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. இருக்கீங்களா? ஸோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் தன்னுடைய எல்லா விதமான சம்பாத்தியத்திலும் தசமபாகம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சோயிங் டைத் இஸ் ஷோயிங் ஃபெய்த். அது என்னுடைய இன்விசிபிள் ப்ராமிஸை விசிபிள் என்னவா மாற்றுது? பிளெஸ்ஸிங்காக மாற்றுது.
அதனால நல்லா பாருங்களேன், சிலர் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் டக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாக கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ எவ்ரி டைத் நான் கொடுக்கும்போதும் என் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக மாறுது. வாக்குத்தத்தம்னா கண்ணுக்கு தெரியாதது, ஆசீர்வாதம்னா கண்ணுக்கு தெரிகிறது. ஸோ நான் தசமபாகம் கொடுக்கும்போது கண்ணுக்கு தெரியாததெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதா மாறுகிறது. அது எனக்கு முன்பாக கிரியேட் பண்ணப்படுகிறது. இப்போ தான் 4 பேர் பெருச்சாலி பொந்துலேருந்து வெளியே வர மாதிரி சில வேத வல்லுநர்கள்ன்ற பேரில் பழங்கிழடுகள் கொஞ்சம் வெளியே வரும். நீங்கள் புதிய உடன்படிக்கைன்னு பேசுகிறீங்க, மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தப்ப தான் தசமபாகம் வந்துச்சு. ஏண்டா எல்லாத்துக்கும் உங்களுக்கு புது உடன்படிக்கை, தசமபாகத்துக்கு மட்டும் பழைய உடன்படிக்கையா? இதுக்கு மட்டும் உனக்கு புதிய உடன்படிக்கைன்னு கேட்டால், தசமபாகம் என்பது பழைய உடன்படிக்கையை பொறுத்தது அல்ல, அது புதிய உடன்படிக்கையை சார்ந்தது என்பதை இதே அதிகாரத்தில் வசனம் மூலமாக உனக்கு காட்ட போகிறேன். சரி, இப்போ லேவியன்னா என்னவா இருந்தா? ஆசாரியன்னா. லேவியன் தான் பிரமாணத்தை, மோசே யாரு? ஒரு லேவியன். ஸோ நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக யாரு கீழே தான் இருந்துச்சு? லேவியன் கீழே இருந்துச்சு. இயேசு வந்த உடனே ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்தில் இருந்து என்ன கோத்திரத்துக்கு மாறுது? யூதா கோத்திரத்துக்கு மாறுச்சு. சரி, லேவி கோத்திரத்தில் இருந்து ஆசாரியத்துவம் யூதா கோத்திரத்துக்கு மாறுதுன்னா, யூதா வேற நியாயப்பிரமாணம் எழுதுவார் இல்லையா? அந்த நியாயப்பிரமாணத்தில் இது இருக்காதுல்ல. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்திலையும் அந்த பிரமாணத்தை அன்பின் பிரமாணம் எழுதுறாரு. யூதா வந்த உடனே இயேசு வராரு, மோசையை தள்ளிட்டு இயேசு வராரு. அதாவது லேவியை தள்ளிட்டு யார் வரா? யூதா வராரு. வந்த உடனே அவன் நியாயப்பிரமாணத்தை அடிச்சுட்டு அன்பின் பிரமாணம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அதுக்குள்ள தசமபாகம் இருக்கு பத்தியா, அது அடி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே நோண்டி தசமபாகத்தை மட்டும் எடுத்துக்க வச்சுட்டாரு. கைத்தட்டு. நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். பாத்தீங்களா? ஆசாரியத்துவம் மாறிடுச்சுன்னா நியாயப்பிரமாணம் மாறணும்ல. ஆனா இங்க தசமபாகத்தை பத்தி பேசுறாரு எபிரேய ஆக்கியோன், ஒருவேளை பவுலா இருக்கலாம். அவன் சொல்றான் எல்லாம் மாறிடுச்சுடா, ஆனா ஆசாரியத்துவமே மாறிடுச்சு, ஆனா தசமபாகம் மட்டும் மாறல. ஏன்னா மாறலன்னு எப்படி சொல்றாருன்னா, முன்னாடி நின்று இந்த மெல்கிசேதேக்கு இருக்கிறான்ல, அவன் யாருக்கு நிழலாம்? 15 வாசிங்க. அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. வேறொரு ஆசாரியன் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வருவார் அப்படின்னா அந்த ஆசாரியன் யாரு? இயேசு. இயேசு என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். அப்ப இயேசு புதிய ஆசாரியனா வராரு. அப்ப இவர் என்ன செய்யக்கூடாது? லேவி கோத்திரத்தில் வாங்கின மாதிரி தசமபாகம் வாங்கக்கூடாது இல்ல. ஆனா இங்க மெல்கிசேதேக்கு யாருக்கு வந்து அடையாளம்? அவன் என்ன செஞ்சான்? அப்ப இயேசு என்ன செய்யற? தசமபாகம் வாங்குறாரு. இதுல இருந்து என்ன சொல்றானா, நீ லேவி கோத்திரத்துக்கு கீழே நியாயப்பிரமாணத்துல இருந்தாலும் யூதா கோத்திரத்தின் அன்பி பிரமாணத்துல இருந்தாலும் இங்கே தசமபாகம் என்பது மாற்றப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. கையதட்டி. மெல்கிசேதேக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க யூதா கோத்திரம்டா, இயேசுக்கு நிழல்றா, நாங்க தசமபாகம் வாங்க மாட்டோம், நியாயப்பிரமாணம் லேவி கோத்திரம் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கலாம். கோத்திரம் மாறிடுச்சு, பிரமாணம் மாறிடுச்சு, ஆனா இது மாறல. வாசிப்போம், வரிசை கடன்னு வாசிங்க பார்ப்போம். வாசி 1ல வாசி. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் பிள்ளைலாம் யாரு? கை தூக்குங்க. ஆபிரகாமின் அடிச்சுவடியில் நடக்கிறவங்களாம் யாரு? கை தூக்குங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப நீ அவரோட பிள்ளை தானே, அவனோட அடிச்சுவடியில் நடக்கணும்ல. ஆபிரகாம் என்ன செஞ்சானா? இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எவனுக்கு? லேவி கோத்திரத்துக்காரனுக்கு இல்ல, யூதா கோத்திரத்துக்கு அடையாளமாக இருந்த மெல்கிசேதேக்கு கொடுத்தான். அடுத்து வாசிங்க. இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். ஓகே, அந்த மெல்கிசேதேக் என்பவன் யார்? இவன் தகப்பனும் தாயும் வம்சங்களும் இல்லாதவன், வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். கையதட்டே. சோ மெல்கிசேதேக் யாரு? இயேசுவுக்கு நிழல். இயேசு என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் வாங்கலாமா தசமபாகம்? வாங்கணும். ஏன்னா இவர் வாங்குறாருன்னா
அவர் வாங்குறாரு. அவர் வாங்குறாருன்னா அது புதிய உடன்படிக்கையிலையும் தசம பாகம் இருக்கிறது. புரியாத நபர்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன். அடுத்த வாசி. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். அடுத்து, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். லேவியர்கள் தான் தசம பாகம் வாங்குறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். லேவி கோத்திரத்துல இருக்கவன் தான் வாங்கணும். ஆனா இவன் லேவி கோத்திரத்துல இல்ல, ஆனா இவன் வாங்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தசம பாகம் என்பது நியாயப்பிரமாணம் லேவி கோத்திரத்துக்கு கீழ்ப்பட்டது மட்டுமல்ல, அது யூதா கோத்திரத்துக்கும் கீழ்ப்பட்டது. கையதட்டி. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று லேவி இன்னும் பிறக்கல. இப்ப லேவி எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? நான் ஒன்று சொல்லவா? யோவான் என் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது எங்க இருந்தான்? யோவான் யார் வயிற்றுல இருந்தான்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோவான் யார் வயிற்றுல இருந்தான்? என் வயிற்றுல. நல்லா கவனிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யோவான் வந்து என் மனைவி வயிற்றுக்கு போறான். கல்யாணத்துக்கு முன்னாடி யோவான் என் வயிற்றுல இருக்கிறான். இப்ப லேவி யார் வயிற்றுல இருந்தான்? அறையில் இருந்தானா? ஆபிரகாம் அறையில் இருந்தான். அப்ப ஆதாம் பழத்தை சாப்பிடும்போது நம்மளாம் எங்க இருந்தோம்? ஆதாமோட அறையில் இருந்தோம். அந்த பய கடிச்சனால நம்ம எல்லாருமே பாவி ஆயிட்டோம். அப்படித்தான் ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும்போது லேவி அவன் தசமபாகம் வாங்க போறவன், அவன் உள்ள இருந்தனால அவனுக்கு தசமபாகம் கொடுக்குறான். இதுல என்ன தெரியுதுன்னா, தசம பாகம் வாங்குறவனும் ஊழியக்காரர்கள் எல்லாம் கேட்டுக்காங்க, லேவியே தசம பாகம் கொடுத்திருக்கான்னா ஊழியக்காரர்கள் நீங்கள் வாங்குகிற தசம பாகங்களில் இருந்து நீங்கள் தசம பாகங்களை கொடுக்க வேண்டும். Not only the believer, every minister of God should give their tithe. இங்க லேவியும் தசம பாகம் கொடுத்தான். வாசிங்க இந்த வசனத்தை. தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் எல்லாருக்கும் பாருங்க பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தசம பாகம் இதை பழைய ஏற்பாட்டு மேட்ரு இல்ல 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 இல்ல, இது யூதா கோத்திரத்து மேட்ரு. வாசிங்க சீக்கிரம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? பாத்தீங்களா? இஸ்ரவேல் கோத்திரங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைப்படி தானே இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தார்கள். ஆகவே இந்த தசமபாகம்ன்றது நியாயப்பிரமாணம் தானே, அது பூரணம் இல்லாத ஒதுக்கிட்டாரு. அப்புறம் எப்படி தசமபாகத்தை பேசலாம்னா, இங்கே பூரணமாக்கப்பட்ட வேறொரு ஆசாரியத்துவம் வந்த பிறகு அங்கும் தசமபாகம் பேசப்படுகிறது. வாசிக்க 12. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். நியாயப்பிரமாணம் மாறி இருக்கணும்ல. அப்ப நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு? தசமபாகம் இருக்கு. அப்ப அது மாறணும்ல. தெரிஞ்சுக்க, நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தசமபாகம் வரல. லேவி வந்த பிறகு தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. லேவியே பிறக்கல, அப்பவே இக்கட சூடு தசமபாகம் வந்துருச்சு. கையை தட்டு. ஆமென். ஸோ 22 விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார். வீட்டில் போய் வாசிங்க. தேர் இஸ் நோ டைம். 2 கோத்திர பிதாக்கள், 2 கோத்திரம். ஒன்று லேவி, இன்னொன்று யூதா. லேவி கீழே வந்தவர் மோசே, யூதா கீழே வந்தவர் இயேசு. மோசே கீழே வந்து நியாயப்பிரமாணம், இயேசுவின் கீழே வந்து அன்பின் பிரமாணம். மோசே கீழே என்ன வந்துச்சு? தசமபாகம் வந்துச்சு. இயேசு கீழே வராதுன்னு நினச்சா அங்கேயும் வருது. என்ன ஆண்டவரேன்னு சொன்னால், இது ஓன்ட்டிருந்து தொடங்கலடா, உங்கள் அப்பன்ட்டிருந்து தொடங்கினது.
உங்க அப்பன் அப்பவே எனக்கு தசமபாகம் கொடுத்தான். அங்க மெல்கிசேதேக்கா வந்து தசமபாகம் வாங்கினது நான் தான். ஆகவே யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தசமபாகத்தை வாங்குகிறவராய் இருக்கிறார். கையை தட்டி